ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைனீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நண்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். நண்டு மசாலா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய நண்டு தான். 4 நண்டு சேர்ந்து தான் 1 kg வந்துச்சு. நண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கால் பகுதியை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் நல்ல மசாலா பிடிச்சிக்கும். நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே நண்டு குழம்பு வைக்கும்போது வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். அடுத்து நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அரைச்சிக்க போகிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 4 வரை எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கின அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நல்ல மிளகு பொடியும் சேர்த்துக்குவேன், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதித்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் மசாலாவுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம நண்டு மசாலா பண்ணும்போது அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நண்டை சேர்த்து அந்த மசாலாவில் நல்லா டிப் பண்ணி வச்சிடணும். அடுத்து இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட் நல்லா வேக விடணும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு வேக வைங்க. கிரேவி நல்லா திக்காக வர்றது வரைக்கும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ கொஞ்சம் திக்காக வந்துடுச்சு. இதில் கடைசியாக நம்ம ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ஒரு மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கணும். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொடிச்ச பவுடரை இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த நண்டுல எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. மசாலாவும் நல்லா வத்தி நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த டைம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்கள் விருப்பமான டிஷ் கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மணமாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த மாதிரி நண்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.